அவரது நினைவாக ஒரு தெருவுக்கும் அவர் பெயரை வைத்திருக்கின்ற ஊர் இந்த ஊர். திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் உதயமான போது இந்த நகர் உருவாகி இந்த நகரில் வாழுகின்ற மக்களுக்கு உங்களிடம் உதயசூரியனுக்கு வாக்கு கேட்க வேண்டும் என்ற அவசியம் இருக்காது என்று நான் நினைத்தேன். அந்த குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருக்கலாது வாய நான் உங்களுக்கு சீக்கிரம் போனோம்னா நீங்க அமைதியா இருங்க, நான் சீக்கிரம் முடிச்சிருக்கேன். சரியா? இன்னைக்கு 6 முறை திமுக ஆட்சி முடிச்சிருச்சு. 7வது முறையா ஆட்சிக்கு வரணும்னு ஓட்டு கேட்கிறோம். நீங்க எனக்கு முன்னாடி கவுன்சிலர் பேசினாங்க, எம்எல்ஏவும் பேசினாங்க. கவுன்சிலர் பேசும்போது உண்மையிலேயே கண்டவனுக்கெல்லாம் கோபம் வராது, சூடு சொன்ன கெட்டவனுக்கு கோபம் வராது, மான ஈனம் கெட்டவனுக்கும் கோபம் வராது. வீரபாண்டிய கட்டபொம்மனை அந்த காலத்தில் திரைப்படத்தில் சொல்லியிருப்பான், சிவாஜி படத்தில், உனக்கு மட்டும் ஏன் கோபம் வருதுன்னு கேட்பான் வெள்ளக்காரன். அதுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவாஜி சொல்லுவாரு, உணர்ச்சி உடையவனுக்குத்தான் கோபம் வரும், அந்த கோபம் எங்கள் சொத்தலிங்கத்துக்கு வந்தது. இங்கே எம்எல்ஏ பேசும்போது தோலை உடிச்சிருவேன் சொன்னாங்க. தோலையும் உடிக்க முடியாது, அதையும் உடிக்க முடியாது. புரியுதா? அதனால இந்த நாட்டில் சொல்லுவாங்க, அவங்க கிடக்கிறான் மானங்கட்ட கவுக்கால வழின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மானங்கட்டவனை பேசுகிற மேடை இல்லை. நீ சாதிக்க பிறந்தவன், ஒப்ப உயிரை கொடுத்து இந்த கட்சியை காப்பாற்றுற கட்சி திமுக. ஒன்னனை தூக்கி போட்டு 19 மாசம் ஜெயிலில் வச்சு திமுக விட்டு அதிமுகவுக்கு வரான்னு சொன்னா கருப்பு சிவப்பு ஆற போட்டு செத்தாலும் சாவனை தவிர இந்த கட்சியை விட்டு வரமாட்டேன்னு சொன்னவன் உங்க அண்ணன் கேள்விக்கு சாமி. உன்னையும் உன் தம்பியும் விசாசத்துல கைது பண்ணிட்டு உன் வாயால ஒரே ஒரு வாட்டி அம்மான்னு சொல்லி உன்னை விடுதலை பண்றேன்னு சொன்னா எங்க அப்பன் கலைஞர்னு சொல்லுவேன் தவிர அம்மான்னு சொல்லி செத்து போக மாட்டான் இந்த கேள்வி சங்கர்னு சொல்ல வேண்டிய உன் வாயாலதான் யாரையும் நீ சொல்லிடாது. ஏன்னா 2011, 2016, 2021 இந்த 3 தேர்தலில் இந்த தொகுதியை முழுசா சுத்தன ஒரு ஆம்பளை இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மட்டும்தான். ஏன்னா நீங்க தேர்தலில் நிற்கும் போது கூட நீங்க போக முடியாத ஊருக்கு உங்க மனைவி கஸ்தூரியை கூப்பிட்டு ஓட்டு கேட்டவங்க. அதனால உங்க வாயால என்ன சொன்னா நடக்கும்னு சொல்லி 20 வருஷமா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பார்த்துட்டு ஒருத்தனை நாசமாக போகணும்னு சொன்னால் அடுத்த 6 மாதத்தில் அவன் நாசமாக போயிடுவான். அதனால் வாழட்டும், பொண்ணும் வாழட்டும், அவன் பிள்ளைங்க வாழட்டும். நீ செய்கிற சாதனையை அவங்க பார்க்கறதுக்கு உயிரோடு இருக்கணும். இங்கே நிறைய தாய்மார்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. இப்போ 7வது வாட்டி ஓட்டு கேட்க போகிறோம். நான் தயவு செய்து உங்களை கேட்கறது, இங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் மொத்தமாக உட்காந்துருக்கீங்க. இந்த பகுதி ஒரு ஏழ்மையான பகுதி, யாரும் அரசாங்க வேலை அதிகமாக பார்க்காத ஊர், அன்றாடம் கூலி வாழ, புருஷனும் பொண்டாட்டியும் போனால் தான் குடும்பத்தை சமாளிக்க முடியும். இல்லையாம்மா? இல்லையே? ஆமாம். ரொம்ப நேரம் பண்ணுறேன்னா சீக்கிரம் முடிச்சு. அதனால் புருஷனும் பொண்டாட்டியும் வேலை பார்த்தா தான் குடும்பம் நடத்த முடியும். அப்போ ஆம்பளையும் பொம்பளையும் வேலைக்கு போகணும். நீங்கள் எவ்வளோ காலமாக ஆம்பளையும் பொம்பளையும் வேலைக்கு போகிறீங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் தூங்கினப்புறம் தூங்கணும், எல்லாரும் எந்திரிக்க முன்னாடி எந்திரிக்கணும். அதான் பொம்பளை இல்லையா? இவ்வளோ நாளும் வேலைக்கு போனீங்க. வேலைக்கு போனால் சம்பாதிச்சா வீட்டில் யாருக்குன்னா நான் வந்து இந்த காசை கொடுத்துருங்க. அடுத்த நாளும் அதே வேலைக்கு தான் போகணும். நாங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அதே வேலைக்கு போகணுன்னா என்ன பண்ணணும்? காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு புருஷனுக்கு காப்பி டீ போட்டு கொடுத்துட்டு கடற்கரை ஓட்ட சுற்றி சாமான துளைக்கி பள்ளிக்கூடம் போகிற பசங்களுக்கு ஸ்கூல் சாப்பாடு கட்டி, காலேஜ் போகிற பொண்ணுக்கு சாப்பாடு கட்டி அதெல்லாம் முடிச்சுட்டு அவசரமாக குளிச்சுட்டு அந்த ஈர தலையை துடைக்க கூட நேரம் இல்லாமல் ஒரு ரப்பர் பேண்டை போட்டுக்கிட்டு நீட்டு பூ வச்ச ஸ்லைடு குத்தனை மேலே ஒரே ஒரு பூ எடுத்து சொருக்கிட்டு
இந்த புடவை கட்டிக்கிட்டு ஹேண்ட்பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு ஆளு கொஞ்சம் முட்டையாக இருந்தால் ஐயில் செப்பலும் போட்டுக்கிட்டு நீங்கள் இவ்வளவும் பண்ணிட்டு கடைசியில் போய் நேற்று எங்கே உங்கள் சம்பளத்தை கொண்டு போய் கொடுத்தீங்களோ அதே இடத்துல போய் அத்தை, மாமா, அத்தான், அண்ணா நான் வேலைக்கு போனோம், பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கையெழுந்தீங்களா? இங்கே நீங்கள் கையெழுந்ததை பார்த்து உங்கள் அப்பா அக்கா அழுதானா? உங்களை கட்டிட்டு போன மாமனார் மாமியார் எழுதாளா? இல்லை உங்கள் கூட பிறந்த அண்ணன் எழுதானா? இல்லை, நீங்கள் பெறாத பிள்ளை. இந்த நாட்டின் முதல்வர் எங்கள் அண்ணன் தளபதி அழுதார், கையெழுத்து போட்டார், அதனால் வந்தது. என்ன பயணமா அதுக்கு பேரு? இவ்வளோதான் கேட்குறேன். மற்றவங்க மாதிரி பேசிட்டு போக மாட்டோம். உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், நீ சொல்லணும். சொல்லணும்னா அந்த மைக் எடுத்து நாங்கள் வந்துடுவோம். என்ன பயணம்? சூப்பர் 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 இல்லையா? இப்போ என்னாச்சு, வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு கொடுத்துட்டாரு. வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு கொடுத்தவங்க இந்த வீட்டில் இருப்பீங்கல்ல, நீங்கள் சும்மா இருப்பீங்களா? நான் வேலைக்கு போகல, நான் கொஞ்சம் கலரு, என் புருஷன் கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க. ஐயோ எத்தனை பேர் சிரிக்கிறாங்க, தாயே நாட்டா அக்கா அனுப்ப மாட்டான், எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டீங்க இல்லையா? நான் சொன்னேன், எல்லாரும் கும்பத்துக்கு அப்புறம் தூங்கி எல்லாரும் எந்திரிக்கு முன்னாடி எந்திரிக்கிறீங்க. இது வரைக்கும் நாடு சுதந்திரம் நடத்தி 75 வருஷம் ஆகுது. உங்கள் உழைப்பை எவனாவது அங்கீகரிச்சிருக்கானா? சொல்லுங்க. ஒருத்தர் சும்மா தானே இருக்க, துணி இல்லையா? சும்மா தானே இருக்க, சோறு ஏன் லேட்டாகுது கேட்டானா இல்லையா? ஆனால் நீங்கள் பெறாத மகன், உங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் அண்ணன் தளபதி உங்கள் உழைப்பை அங்கீகரித்து மாதம் 1000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில். அதுக்கு பேர் என்னம்மா? அந்த 1000 ரூபா போடுறவங்களுக்கு என்ன பேர் கணக்கு? உரிமை தொகை. ஏன் இப்படி நீட்டினா கீழே கை, இப்படி போட்டால் மேலே கை, அப்படி இருக்கக்கூடாது. இந்த கவர்மெண்ட்டு பணம் நீங்கள் வரி கட்டி வர பணம், அதனால் நீங்கள் உரிமையாக முதலமைச்சர் பாக்கெட்லேருந்து எடுக்கலான்னு அதுக்கு உரிமை தொகைன்னு தெரிவிச்சு பஸ்ஸு கொடுத்தாச்சு, உரிமை தொகை கொடுத்தாரு. ஆனால் இப்போ ஒருத்தர் சொல்கிறார், அந்த பல்லு பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, காலினத்தி பழனிசாமி, அவன் சொல்கிறான், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல 10,000 தருவோம். அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமாம்மா? 10,000 தருவேன். அது என்ன தொகை? என்ன தொகை? கருணை தொகை. நீங்கள் கால் கை இல்லாத முண்டி உடம்பு சுற்றுங்கிற இந்த லவடைய பால் வந்து 10,000 கருணை காட்டுறேன். பேர் வைக்க கூட துப்பு இல்லாதவங்க நாங்கள் வச்சிருக்க பேர். இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு கொடுத்துட்டோம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டோம். அப்போ நீங்கள் பெற்று போட்ட பொண்ணு இருக்குல்ல, பொண்ணு வந்து அது சும்மா இருக்குமா? தாத்தா தாத்தா சாமி தாத்தா, எங்கள் ஆயாவுக்கு 1000 ரூபா, எங்கள் அம்மாவுக்கு பஸ்ஸு குரி, நானும் +2 முடிச்சுட்டு காலேஜ் போகணும் தாத்தா, நான் ஸ்டேஷனரி வாங்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும், லான்ச் நோட் வாங்கணும், நான் கையேற்கிறேன், உனக்கு கண்ணு தெரியலையா தானே? அந்த குழந்தை கேட்ட போது எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார், உன்னை பெற்றெடுத்த தாத்தா உயிரோடு இருக்கிறானோ இல்லையோ, அவன் உன்னை பார்க்கிறானோ இல்லையோ, பெற்றெடுக்காத தாத்தா என்ற ஸ்தானில் இருக்கிறேன். நீ 3ஆண்டோ 5ஆண்டோ படித்தால் உனக்கு மாதம் 1000 ரூபாய். அதுக்கு பேரு புதுமை பெண் திட்டம். பையன் சும்மா இருப்பானா? தாத்தா ஸ்டாலின் தாத்தா, அம்மாவும் ஒன்று அப்பாவும் ஒன்று, பங்க வயதும் ஒன்று, என் தங்கச்சிக்கு மட்டும் 1000 ரூபாய் எனக்கு இல்லையான்னு கேட்டான். 3 ஆண்டு கழித்து சொன்னார், என் தாத்தா பிள்ளைகளே, நீங்களும் கல்லூரியில் படித்தால் உங்கள் தாத்தா உனக்கும் மாதம் 1000 தருவேன். அதற்கு பெயர் தமிழ் புதல்வன் திட்டம். காசு கொடுத்தாரு, எல்லாரும் படித்தார். படிச்சுட்டா வேலைக்கு போனாங்கம்மா. வேலைக்கு போனால் கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனாங்க, அதுக்கு மாதம் ஃபீஸ் கட்டினாங்க. சும்மா சொல்லி தருவோம், டேலி படிக்கணும், ஜாவா படிக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் படிக்கணும். அதுக்கு நீ பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அண்ணன் தளபதி
நான் முதல்வன் திட்டம் என்று கொண்டு வந்து அந்த திட்டத்தின் மூலம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பயிற்சி கொடுத்துட்டாங்க. படிச்சுட்டாங்க, பயிற்சி எடுத்துட்டாங்க. வேலை வேணுமா இல்லையா? கொரோனா காலத்தில் பழனிசாமி ஆட்சியில் எல்லா கம்பெனியும் மூடிட்டு அவன் ஊருக்கு போயிட்டானா இல்லையா? எந்த கம்பெனியும் இல்லையா? அப்போ எனக்கு 21 வயசாகி போச்சுன்னு வீட்டில் முடங்கி உட்காந்தாரு எங்கள் முதலமைச்சர். இல்லை, வயசானவர்களும் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு வாய்ப்பரிசி போடாமல் அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி உலகம் முழுவதும் சுற்றி கிட்டத்தட்ட 1,20,000 லட்சம் கோடி ரூபாயை கொண்டு வந்து கம்பெனிலாம் இல்லையா? இது எல்லாருக்கும் வேலை. அப்புறம் வீட்டில் ஒரு பொண்ணு படிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு வேலை எம்ப்ளாய்மெண்ட்டில் கூப்பிடுறோம். இங்கே இருக்கு திருச்சியில் வேலை கிடைச்சுமா உன் பொண்ணுக்குன்னு வச்சுக்க. திருச்சியில் வேலை கிடைச்சா உன் பொண்ணுக்கு வேலை கிடைச்சா என்ன பண்ணணும்? ஒன்று புருஷனும் பிள்ளையும் விட்டுட்டு நீ உன் பொண்ணு கொடுத்து அங்கே போய் வீடு எடுக்கணும் இல்லையம்மா, வாடகை கொடுக்கணும், சோறாக்கணும். இவ்வளவு கஷ்டம். இந்த குடும்பத்தை பிடிச்ச பாவத்தை கூட செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற எங்க குடும்ப தலைவர் அண்ணன் தளபதி, உனக்கு ஒண்ணுக்கு வேலை கிடைச்சா நீ திருச்சிக்கு போனா அங்க உங்க தாத்தா ஸ்டாலின் தோழி விடுதி என்று கட்டி வைத்திருக்கிறேன், நீ அங்கே போய் தங்கலாம், எவனாலும் உனக்கு ஆபத்து வர. தோழி விடுதி கட்டு. இப்ப இங்க உட்காந்துங்கிறவங்கள ஒரு 70 வயசு ஆளுங்க உட்காந்துக்கிறேன்னு வச்சிருக்கோம். 70 வயசு ஆயிடுச்சு. 70 வயசானவங்க வீட்டில் என்ன மரியாதை இருக்குன்னு எனக்கு தெரியும் இல்லையா? ஏதாவது ஒரு வேலை சொல்லுவாங்க, சும்மா தனியாக உட்காந்துக்கிற பெருசு போய் அதை செய்யக்கூடாது. அதுலேயும் ரொம்ப மோசமாக என்ன சொல்லுவாங்கன்னா, யோ வீட்டில் தானே உட்காந்துக்கிற, புண்ண சோறு ஜீரணத்துக்கு இந்த கார்டை எடுத்து போய் ரேஷன் கடையில் பொருள் வாங்கணும்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அந்த வயசானவர் பள்ளி இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குதுன்னு அந்த ரேஷன் கார்டை படி எடுத்து முட்டி வலிக்கும். அங்கே இருக்கிற பொம்பளை என்ன சொல்லுவா, ஏன்பா பெரியல வீட்டில் யாரும் இல்லை, நீ வேற வந்துட்டியா, அரிசி குடிக்கிட்டு பைய குடிக்கணும். அந்த இடத்துல அந்த அரிசி கொட்டுறான் இல்லை, அவன் என்ன சொல்லுவான், ஐயோ பெருசு வீட்டில் யாரும் இல்லை, நீ வந்துட்டியா கட்டணும். இப்படி கண்டவெல்லாம் பேசி கண்டவெல்லாம் ஒதுக்கிய அந்த 70 வயது முதியவர்கள் ரேஷன் கடைக்கு போய் படுகின்ற கஷ்டத்தை போக்க எங்கள் அண்ணன் தளபதி தாய் மாணவர் திட்டம் என்று கொண்டு வந்து வீட்டுக்கே ரேஷன் இங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் யார் நிற்பான்? அதிகமாக ஆட்டோக்காரன் தான் நிற்பான். ஆக்சிடென்ட் ஆனால் என்ன பண்ணுவான்? கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பான். முன்னாடிலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போவோம். இப்போ எங்கள் சாமி புண்ணியத்தில் திருவத்தூரில் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குது, இதுதான் இல்லையாமா? அதுக்கு முன்னாடி என்ன போனோம்? ஸ்கேனிங் போனோம், ஜிஹெச்சுக்கு போனோம், இல்லைன்னா சின்ன ஸ்கேனிங் போனோம். ஆனால் எங்கள் தலைவர் அப்படி ஆக்சிடென்ட் ஆகி அவனை கொண்டு போய் சேர்த்து ஒருவேளை சேர்த்தவன் பழைச்சான்னா சேர்க்கிற ஆட்டோக்காரன் பழைச்சான், சேர்க்கிறவன் செத்தான், ஆட்டோக்காரன் செத்தான். ஏன்னு சொல்லி அவன் செத்துட்டான்னா இவன் தானே ஐ விட்னஸ், இவன் தானே போகணும், போலீஸ் பொருத்தம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்படி சேர்க்கறதுக்கு பயந்துன்னு ஆட்டோக்காரன் பார்க்காம போயிடுறான்னு கஷ்டப்பட்ட எங்கள் அண்ணன் தளபதி தமிழ்நாட்டில் ஒரு உயிரும் போகக்கூடாது என்று சொல்லி நம்மை தாக்கும் 48 எந்த ஆகாசில் சேர்க்கலாம், சுகத்தில் சேர்க்கலாம், 48 மணி நேரம் ஆகிற செலவை உங்கள் முதலமைச்சர் ஏற்பார், அது நம்மை தாக்கும் 48. இப்படி எல்லாத்தையும் செஞ்சாங்க. எப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் எல்லாரும் சொன்னாங்க, என் தம்பி கருணாலேருந்து கவுன்சிலர் வரைக்கும் 5 ஆண்டுகள் நாங்கள் செய்த சாதனை, 5 ஆண்டுகள் நாங்கள் செய்த சாதனை இல்லை. தேர்தல் வரும்போது கொரோனா வந்துதான், கொரோனா உச்சத்தில் இருந்துதான் இல்லை. அதை நீக்கிறதுக்கே எங்களுக்கு 1 வருஷம் டைம் ஆச்சா இல்லை. அந்த கொரோனா காலத்தில் நாங்கள் ஆட்சியில் இல்லையா? ஆட்சியில் இல்லை தானே. அப்போ என்ன சொன்னோம்? கொரோனா வந்து ஊரே என்ன சொல்லிச்சு, உலக நாடே என்ன சொல்லிச்சு, வீட்டில் வெடித்தது தனித்தது. ஏன்னா எல்லாம் சொன்னால் நம்ம மாமா, சொந்த மாமா நரேந்திர மோடி மாமா இருக்காருல்ல, அவர் கூட தாடியை ட்ரிம் பண்ணுறதுக்கு பார்க்கரை கூப்பிட்டா கொரோனா வந்துடும்னு மாறு வரைக்கும் தாடி வைத்தார். நீங்கள் பார்த்தீங்க, உலகமே சொல்லிச்சு. அப்போ இருக்கிற ஏடிஎம்கே எரும மாடு மந்திரி என்ன பண்ணால் வீட்டில் போர்டு வச்சான், கொரோனா வந்துருச்சு என்னை பார்க்க யாரும் வராதிங்கன்னு போர்டு வச்சான்.
ஆனா உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன தலைவன் எங்கள் அண்ணன் தளபதி சொன்னான். சொல்லிட்டு வீட்டில் பத்துக்கணுமா, ஒரு டெலிஃபோன் நம்பரை கொடுத்தோம். திருவத்தூர் தொகுதியில யாரும் டெலிஃபோன் பண்ணியிருக்க மாட்டீங்க. தமிழ்நாடு பூரா ஃபோன் பண்ணான். 1000 ரூபாய், 1000 ரூபாயா மிச்சம் 4000 தரமாட்டான். எங்கே பணம் இருக்குதுன்னு சொன்னாரா, எங்களுக்கு தெரியாது. அப்போது கல்லாப்பட்டியில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஆட்சியில் இல்லை. இங்கே இருக்கிற மளிகை கடைக்கு போனால் கூட ராத்திரியில் அண்ணாச்சி என்ன பண்ணுவார், ரூபாய் நோட்டெல்லாம் எண்ணி ரப்பர் பேட்டை போட்டுட்டு சில்லறையை கல்லாப்பட்டியில் விட்டு போவார். இதான் கடைக்காரன் செய்கிற வேலை இல்லையா? ஆனால் எடப்பாடி பழனிசாமி உட்காலபடி என்ன பண்ணால், சசிகலா கால நக்கத்தோடு இல்லாமல் எல்லா போட்டியும் நக்கிட்டு போயிடுச்சு. இது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களெல்லாம் தளபதி அப்போ என்ன சொன்னார், நான் 5000 கொடுக்க சொன்னேன், நீ 1000 ரூபா கொடுக்குற, நீ கொடுக்க மறுத்த 4000-ஐ இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. எல்லாம் கேட்டான், நீ எப்போ கொடுப்பேன்னு கேட்டான். எங்கள் அண்ணன் சொன்னார், ஜூன் மாதம் 3ஆம் தேதி எங்கள் அப்பா பிறந்த நாளைக்கு கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் மே மாதம் 2000, ஜூன் மாதம் 2000 போட்ட மாதிரி அந்த 2000 கொடுத்து, உனக்கு 1000 கொடுத்து, உன் பொண்ணுக்கு 1000 கொடுத்து, உன் பிள்ளைக்கு 1000 கொடுத்து, இதை தாண்டி 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படிக்கிற குழந்தைங்க பசியோட பள்ளிக்கூடம் போனால் பாடத்தை கேட்க முடியாதுன்னு சொல்லி அதுங்களுக்கு காலையில் டிஃபன் போட்டு 1000 ரூபா கொடுத்துட்டு 4000 ரூபா சொன்ன ஆட்சி அங்க, இவ்வளவு பணமும் கொடுத்து அந்த 4000-ஐயும் சேர்த்து கொடுத்த ஆட்சி அங்க. இது ஏன்? பணம் கொடுப்பதற்கு பணம் தேவையில்லை. எங்கள் சங்கரை போல் மனம் இருந்தால் எங்கள் அண்ணன் தளபதிக்கு மனம் இல்லை. அவர் சாதாரண ஸ்டாலின் இருந்தால் பரவாயில்ல. எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞரின் ரத்தம் அவர் உடலில் ஓடுவதால் சொன்னதை செய்து கொடுத்தார். 4 வருஷம் ஆட்சி முடிஞ்சு 5 முறை தமிழ்நாட்டை எங்கள் தாத்தா கலைஞர் ஆண்டார். என்னென்ன ஒரு பொண்ணுக்கு சாமி இருந்த, ஒரு பொண்ணுக்கு சங்கர் இருந்தார். நான் மாப்பிள்ளை மாதிரி போனேன், எல்லாத்தையும் கொடுத்தேன். மாப்பிள்ளை மாதிரி பணத்தோட பொண்ணுக்கு அப்போ வந்தேன். எவ்வளோ வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க கல்யாணம் முடிச்சு இந்த அர்த்தம் வந்தேன். அதுக்கு இந்த குடும்பம் தான். நான் இந்த தொகுதியில் ஓட்டா எனக்கு இல்லை, நான் ஓட்டு போடலாம் ஜெயிக்கிறாரா இல்லை, அது இல்லை. மனிதனாக தொடர்ந்து திமுகவையும் ஐயா கலைஞரையும் அண்ணன் தளபதியும் நேசிப்பதால் எனக்கு இந்த மரியாதை. இதை கேட்டால் என்ன சொல்றான், கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி. உங்களுக்கு எங்கடா போகுது? கல்யாணம் குழந்தை பிறக்கணுமா இல்லைன்னா என்னமா சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகி பொண்ணு ரோட்டில் போகிறான். அப்போ என்ன கேட்பாங்க, நம்ம விசேஷம் உண்டா கேட்கவே இல்லை அப்படின்னு என்ன சொல்லிடுவோம், மாப்பிள்ளை வேலைக்காக அந்த கெட்ட பேசுகிற மாதிரி எனக்கு தேவையா? ஐயா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் தளபதி வந்தான். தளபதிக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் உதயநிதி வந்தான். உதயநிதிக்கு ஆண்மை இருந்தது, இந்த நிதி வந்தான். உங்களுக்கு இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்க, இல்லைன்னா எங்கள் எம்எல்ஏ லெட்டர் வைக்கிற வாங்கி போய் கருத்தரிப்பு மையத்தில் பார்த்து எங்களோட வாரிசு அரசியல். இப்ப சொன்னல திமுக ஆட்சிக்கு போனவுடன் சாமி மீது வழக்கு, சங்கர் மீது வழக்கு, சொத்தலிங்கம் வழக்கு மீது வழக்கு, அவர் மனைவி மீது வழக்கு. அதே போல எங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் எங்கள் அண்ணன் தளபதி விசா கைதியாக சென்ட்ரல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட போது சிட்டிபாபுவும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அன்பே உயிர் போயிருந்தார். அவருக்கு பின்னர் உதயநிதி செய்த சாதனை தெரியுமா? வந்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குமா, அந்த பொண்ணு கட்டி கொண்டு வைக்கணும். கட்டி கொடுத்து 3ஆம் மாதம் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன கூட காமிச்சான் டிவியில் விளையாட்டு தண்டனை நிறுத்தி வைப்போம் இன்னைக்கு இல்லையா? தன்னை ஊருக்காரி அப்போ நான் போன மாதிரி 50,000 எடுத்து திருடுனா இது வீட்டுலாம் போது இரும்பு திருடுனா இல்லை. என் கட்சியை பேசினா நான் திரும்பி பேசினேன், அதுக்கு கேஸு தண்டனை வந்தது. இப்போ அப்பீல் போயிருக்கு இல்லையா? இப்போ அது மாதிரி எங்கள் கூட்டணி எங்கே பேசுகிறோம், அறிவாளியில் பேசுகிறோம். ஆனால் அந்த கூட்டணி எங்கே பேசுகிறோம், லாட்ஜில் பேசுகிறோம், ஹோட்டல் ஜெட்டில்